வெல்கம் பேக் டு மை சேனல் Abactive கிரீன். திஸ் இஸ் அபிஷா. இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக சண்டே ஸ்பெஷலாக வந்து சிக்கனில் வந்து ஒரு ரெசிபி வந்து பண்ணுறேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு போட்ட ஒரு சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறது தான் இந்த குழம்பு. ஸோ அது எப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, அப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ மரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைமில் இந்த காலகட்டத்தில் வந்து அவ்வளோ வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது கொடுக்குறதே கிடையாது. டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு சுத்தமாக வந்து கொடுக்குறதே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற காலகட்டத்தில் அவங்களோட மேக்ஸிமம் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு வச்சு தான் அவங்க வந்து ஃபுட்டு வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களோட 80% ஃபுட்டு வந்து இதுலேருந்து தான் சொல்லலாம். சாதம் வந்து கம்மியாக தான் வந்து சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க. நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ ஹெல்த்துகள் மிகுந்ததான் இந்த மரவள்ளி கிழங்கு. ஸோ அது வச்சு தான் இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு வந்து பண்ண போகிறேன். நார்மலி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் அதுலேயும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த மரவள்ளி கிழங்கு இப்போது வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறது உண்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் பிரியாணி, அதாவது கப்பை சிக்கன் பிரியாணி பண்ணியிருப்பேன். இதிலே பார்த்தீங்கன்னா இது சும்மா வந்து நம்ம வேக வச்சு சிக்கன் குழம்பு கூட பண்ணலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு இது எல்லாமே சேர்த்து போட்ட ஒரு சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வந்து எடுத்திருக்கேன். ஸோ நாட்டுக்கோழி நம்ம ப்ராய்லர் சிக்கனை விட நாட்டுக்கோழி வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ அந்த மாதிரி சிக்கன் வந்து எடுத்து இன்றைக்கி வந்து மரவள்ளி கிழங்கு நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு சூப்பராக வந்து ஒரு 3 விசில் போட்டு குக் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது வந்து முதல்ல குக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சு. அதே மாதிரி தான் மரவள்ளி கிழங்கு கட் பண்ணியிருக்கேன். மரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக வந்து கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து சிக்கன் குழம்புல போடுறோம் இல்லையே, ஸோ அதனால் ரொம்ப பெருசாக வேணாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி குட்டியாக வந்து நறுக்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு 2 வாட்டி வந்து வேக வச்சு எடுக்கணும். ஒரு வாட்டி வெந்த பிறகு தண்ணி வடிகட்டி திருப்பியும் வந்து வேக வச்சு தண்ணி வடிகட்டி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டுக்கோங்க. இப்போ வந்து கல்லுப்பு போட்டுடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து ஆட் பண்ணுறேன். மேக்ஸிமம் வந்து கல்லுப்பு வந்து ஆட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்து இது வந்து கொதிக்கட்டும், மூடி வச்சுக்கோங்க. ஸோ மரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி கொதிச்சிடுச்சு, பாதி அளவு வெந்துடுச்சு. இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து வடிகட்டிடலாம். வடிகட்டியாச்சு. எகெயின் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு விட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ 2வது வந்து வச்ச தண்ணியை வந்து கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து வடிச்சிடலாம். அவ்வளோதான், கிழங்கு வந்து வெந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா வடிச்சாச்சு. அழகாக வந்து நம்மளோட மரவள்ளி கிழங்கு வெந்து வந்துடுச்சு. ரொம்ப எல்லாம் வெந்து குழையணுங்கிறது கிடையாது. ஏன்னா சிக்கனில் வந்து போடுற டைம் பீஸ் வந்து கொஞ்சம் தெரியணும். அதுக்காக தான் குட்டி பீஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து மற்ற திங்ஸ் என்னங்கிறது பார்த்துடலாம். ஸோ நம்மளோட மரவள்ளி கிழங்கு சிக்கன் கறிக்கு தேவையான மற்ற திங்ஸ் என்னங்கிறது பார்த்துடலாம். நான் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெஷல் பச்சை மிளகாய். நீங்கள் நார்மல் பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கலாம். அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு விழுதி எடுத்திருக்கேன். 3 தக்காளி பார்த்தீங்கன்னா விழுதாக வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாளிக்கிற டைம் போடுறதுக்கு கருவேப்பிலையும் வரமிளகாவும் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ திங்ஸ் தான் நம்மளோட தேவையான பொருட்கள். இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. நான் ஒரு பெரிய பேன் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து அலுமினியம் பேன் தான். நீங்கள் வந்து ஸ்டீல் கண்டெய்னர் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம் 4 பொருளும் போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் வரமிளகாவும் போடுறேன். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து சீக்கிரமாக வந்து வதங்கிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம் அப்புறமா வந்து பச்சை மிளகாய் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லாவே வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்து போயிடுச்சு. இப்போ வந்து தக்காளி விழுதை வந்து போட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனையும் போக நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி போட்டு அதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். மசாலா பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் வந்து தண்ணி விட்டுடலாம்.
சிக்கன்லேயே வந்து தண்ணி இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப தண்ணியெல்லாம் விட வேண்டிய தேவை கிடையாது. உங்களுக்கு வந்து குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தண்ணி விட்ட பிறகு கொஞ்சம் வந்து மூடி வச்சு இதை வந்து சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. ஸோ பாருங்கள், அந்த எண்ணெய் வந்து திரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிச்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து வேக வச்சிருக்கிற சிக்கனை வந்து போட்டுடலாம். ஸோ சிக்கன் வந்து போட்ட பிறகு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ சிக்கனை போட்ட பிறகு திருப்பியும் வந்து மூடி சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. ஸோ பாருங்கள், அதுவும் வந்து கொதித்து எண்ணெய் வந்து திரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்சிருக்கிற மரவள்ளி கிழங்கு போட்டுடலாம். ஸோ மரவள்ளி கிழங்கு போட்ட பிறகு திருப்பியும் வந்து லைட்டாக வந்து மூடி வச்சு கொதிக்க விடுங்க. அவ்வளோதான். ஸோ கொதிச்சு நம்மளோட ஃபேவரேட்டான மரவள்ளி கிழங்கு சிக்கன் குழம்பு சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. ஸோ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான நாட்டுக்கோழி வச்ச ஒரு மரவள்ளி கிழங்குலாம் சேர்த்து போட்ட ஒரு கிரேவி சூப்பர் வந்து ரெடியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நார்மலி வந்து மரவள்ளி கிழங்கு செப்பரேட்டாக பண்ணி சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்றதோடும் அந்த மரவள்ளி கிழங்கு சிக்கன் குழம்போட சேர்க்குற இடம் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிராய்லர் கோழி சேர்க்காம நாட்டுக்கோழி சேர்த்துருக்கேன். அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாதம் போதும். ஏன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் சாதம் இந்த குழம்பு சிக்கன் எல்லாம் வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்க கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமா? சும்மாவே பார்த்தீங்கன்னா அந்த வெறுமனே வந்து கிழங்கு அந்த குழம்போடு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். ஆஹா, சொல்லவே வேணாம், அவ்வளோ 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 டேஸ்டியாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த குழம்புல பார்த்தீங்கன்னா எங்களோட கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெஷல் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். அது வந்து இன்னும் வந்து டேஸ்ட் வந்து எங்களுக்கு ஜாஸ்தி வந்து கொடுக்கும். ஸோ அவ்வளோ அவ்வளோ டேஸ்டியான ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு சிக்கன் குழம்பு ரெடி. ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பாய். வெள்ளரிக்காய் தோல் குழம்பு ரெசிபி வந்து போட்டிருந்தேன். எல்லாருமே சூப்பராக வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதில் என்னோட முத்துக்கள் பார்த்தீங்கன்னா அம்மாயி வீட்டு சமையல், ஸ்ரீஸ் வியூ, நிக் கிச்சன், ஆர்டிஸ்ட், சென்னை ஸ்பெஷல், குட்டி விவசாயி, மேங்கோ சிட்டி கிச்சன். ஸோ இவங்களுக்கு என்னோட ஸ்பெஷல் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுலேயும் ரெகுலராக வந்து எனக்கு முழுசாக வந்து கமெண்ட்ஸ் போடுறவங்க 3 பேர் அம்மாயி வீட்டு சமையல், ஸ்ரீஸ் வியூ, நிக் கிச்சன். ஸோ இவங்க எல்லாருக்குமே இன்னொன்று ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா VR மல்லிகா பழனிசாமி, தமிழ் தோழிகள், ஜே தமிழா 360, ராதாஸ்வர்ட், ஆஞ்சநேய விழா. ஸோ இவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றிகள். ஸோ அவங்க வீட்டுக்கு போகாதவங்க போய் ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி.